Guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி 88 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.48% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா கோட்டாக் பேங்க், டாடா மோட்டார்ஸ், கிராசிம், ஹெச்டிஎஃப்சி அண்ட் பிபிசிஎல். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஹிண்டல்கோ, இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் அண்ட் டிசிஎஸ். பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 512 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா கோட்டாக் பேங்க், ஆர்பிஎல் பேங்க், பிஎன்பி பேங்க், ஃபெடரல் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா இண்டஸ்இண்ட் பேங்க். சென்செக்ஸ் இன்னைக்கு 336 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.55% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஐஇஎக்ஸ்ன்னு சொல்லப்படுற இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க போர்டு கிட்ட இருந்து போனஸ்க்கான அப்ரூவல் வந்துருச்சு. அண்ட் போனஸோட ரேஷியோ வந்து 2:1. அதாவது இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு ஷேர் 2 ஷேராக மாறும். இதோட ரெக்கார்ட் டேட் இன்னும் இவங்க அனௌன்ஸ் பண்ணல. அண்ட் இவங்களோட ஏர்னிங்ஸை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது கிட்டத்தட்ட 69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது. போன வருஷம் இதே செப்டம்பர் குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 46 crore நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த குவார்ட்டரில் 78 crore போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு ரொம்பவே வாலட்டைலாக அண்ட் 3.9% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ட்ரிடன் குரூப் ரீசெண்டாக தான் 1 million ஷேர் ஹோல்டரை கிராஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக எல்லா ஷேர் ஹோல்டருக்கும் அஃபிஷியலாக மெயில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களோட ஏர்னிங்ஸுமே ரிலீஸ் ஆயிருந்தது. இதில் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 128% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டோட ரியாக்ஷனை வந்து நம்ம நாளையோட மார்க்கெட்டில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.8% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. 3i இன்ஃபோடெக்ங்கிற கம்பெனி 30th ஆகஸ்ட் வந்து டீலிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த கம்பெனி முன்னாடி ஃபேஸ் வேல்யூ 1 ரூபியில் இருந்தது. ஸோ அந்த 1 ரூபியை 10 rupees ஃபேஸ் வேல்யூவாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாக்கை வந்து டீலிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்படி டீலிஸ்ட் பண்ண கம்பெனியை அகைன் ரீலிஸ்டிங் டேட் வந்து October 22ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டீலிஸ்டிங்க்கு முன்னாடி இந்த கம்பெனியில் நீங்கள் 10 ஷேர் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு ஷேராக மாறி நாளைக்கு லிஸ்ட் ஆகும். சாட் இண்டஸ்ட்ரீஸோட சப்சிடரியான ஏரோஃப்ளக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஐபிஓவை செபிகிட்ட ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட சப்சிடரி லிஸ்ட் ஆகுறதுங்கிறது இந்த கம்பெனிக்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸ். இதனால இன்னைக்கு 6.9% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஃபெனால்னு சொல்லப்படுற ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி இருந்தது. இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து அதை ரிவோக் பண்ணுறாங்க. அண்ட் முழுசாக ரிவோக் பண்ணல. யூரோப், சிங்கப்பூர், கொரியா இந்த 3 கண்ட்ரில இருந்து வர்ற ஃபெனாலை மட்டும் தான் இம்போர்ட் டியூட்டியை ரிவோக் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெனாலோட ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரான தீபக் நைட்ரேட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த 3 கண்ட்ரில இருந்து இம்போர்ட் ஆகிற ஃபெனாலுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஸோ இதனால எந்த இம்பாக்ட்டுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இந்த கம்பெனிக்கு 50 to 70 crore லாஸ் வருவதற்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக அண்ட் 4.8% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. அடோர் மல்டி ப்ராடக்ட் அவங்களோட ஒன் ஆஃப் த சப்சிடரியான 198E வெஞ்சர் பிரைவேட் லிமிடெட்ல அவங்களோட ஸ்டேக்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 76.6ல இருந்து 72.5க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் இன்னைக்கு ரொம்பவே வாலட்டைலாக அண்ட் எண்ட் ஆஃப் த டே 2.9% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. செக்யூர் கிளவுட் டெக் லிமிடெட் இவங்களோட ஒன் ஆஃப் த சப்சிடரியான பிளாக்கேஜ் டெக்னாலஜிஸ்ங்கிற கம்பெனி பிளாக் செயின் ஆஸ் அ சர்வீஸுங்கிற பிளாட்ஃபார்மில் பிளக் அண்ட் பிளேங்கிற ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்மோட யூசேஜ் எதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆட்டோமோட்டிவ் அண்ட் சப்ளை செயின் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் செயின் பிளாட்ஃபார்ம் என்ட்ரிங்கிறது ரொம்பவே புது டெக்னாலஜிங்கிறதுனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. பாரத் கியர்ஸ் அவங்களோட ரைட்ஸ் இஷ்யூக்கான ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. October 29ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூங்கிறது நம்ம கையில் ஆல்ரெடி இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் இருந்தால் நமக்கு கம்மியான விலையில இந்த கம்பெனியோட ஷேர்ஸை பை பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இதுதான் ரைட்ஸ் இஷ்யூ. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.11% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் டிவிஷனில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை 22,000 tons per annumல இருந்து 48,000 tons per annum இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நியூஸஸ்னால இன்னைக்கு 2.55% பாசிட்டிவாக இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆகுது. ஆரியன் ப்ரோ சொல்யூஷனுங்கிற கம்பெனி எஸ்சி சாஃப்ட்டுங்கிற கம்பெனியில் அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 51% ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ 29% எக்ஸ்ட்ரா அக்யூர் பண்ணி இப்போ 80% ஆஃப் ஸ்டேக் இந்த கம்பெனியில் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப வாலட்டைலாக இருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் த டே 1.8% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது.
சீகோஸ்ட் ஷிப்பிங் சர்வீஸ் அவங்களோட ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் அவங்களோட நெட் ப்ராஃபிட்டுங்கிறது குவார்டர் ஆன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது போன குவார்டர் 3.1 crore நெட் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. இந்த குவார்டர் 5.9 crore கொடுத்துருக்காங்க. அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது போன குவார்டர் இதே இயரில் அதாவது 2020 செப்டம்பரில் 1.03 crore இந்த இயர் குவார்ட்டரில் 5.9 crore போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் ரிசல்ட்டுங்கிறதுனால இன்னைக்கு 2.8% பாசிட்டிவாக இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருந்தது. ஜஸ்டைல் அவங்களோட ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் குவார்டர் ஆன் குவார்டருங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். டோட்டல் இன்கம் 1.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் நெட் ப்ராஃபிட்டும் 1034% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கம்ங்கிறது 1.3% டிக்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் நெட் ப்ராஃபிட்டுங்கிறது 30% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்து அண்ட் எண்ட் ஆஃப் த டே 1.8% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. மேன் ஆன் பியரிங் அவங்களோட ஃபினான்ஷியலில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் இவங்களோட நெட் ப்ராஃபிட்டுங்கிறது குவார்டர் ஆன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 10% டிக்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்க போர்ட் சைட்லேருந்து ₹2 பெர் ஈக்விட்டி ஷேர்னு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.1% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. தேஜஸ் நெட்வொர்க் அவங்களோட ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் குவார்டர் ஆன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது அவங்க நெட் ப்ராஃபிட் 51% டிக்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 19% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே டிக்ரீஸ் ஆகி எண்ட் ஆஃப் தி டே 4.4% லோயர் சர்க்கியூட்டையும் ஹிட் ஆகி க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் பேடிஎம் பேமெண்ட் பேங்க் ஆர்பிஐ சொல்கிற சில நார்ம்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி ஆர்பிஐ பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கு 1 crore பெனால்ட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிசி இப்போ ரீசன்ட் டேஸாக ரொம்பவே ரைஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்காக ஐடிசி கிட்ட கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. இந்த 11% 4 daysல இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்ன ரீசன் அண்ட் அமேசானோட டைப் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஸ்பெகுலேட்டிவ் நியூஸ் தான், உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஐடிசி சைட்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.7% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. வாரோக் இன்ஜினியரிங் கம்பெனியில் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சிங்கிற கம்பெனி அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4.53% இருந்து 5.11% ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 5.2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒன் ஆஃப் த சப்சிடரியான ரிலையன்ஸ் ஜியோங்கிற கம்பெனி ஹைப்பர் லோக்கல் டெலிவரி ஸ்டார்ட் அப் ஆன டூன்ஸோங்கிற கம்பெனியில் கிட்டத்தட்ட $250 million இன்வெஸ்ட் பண்ண போகிறதா அண்ட் இதை பற்றின டாக் போயிட்டு இருக்கதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டூன்ஸோங்கிற கம்பெனி இப்போ தான் ரீசெண்டாக ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 40 million. இதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா கூகுள், லைட் பாக்ஸ் அண்ட் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்து அண்ட் எண்ட் ஆஃப் த டே 2.8% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. பிவிஆர் மகாராஷ்டிராவில் உள்ள அவங்க தியேட்டர்ஸ் எல்லாமே ரீஓப்பன் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஓவரால் ரெவன்யூவில் வந்து மகாராஷ்டிராவில் இருந்தால் அதிகமான ரெவன்யூ கிடைக்குது. ஸோ அந்த ஓப்பனிங்கிறது ஹியூஜ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி பிவிஆர் சைட்லேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்து அண்ட் எண்ட் ஆஃப் த டே 0.5% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ராமகிருஷ்ணா ஃபோர்ஜுங்கிற கம்பெனிக்கு வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் இன்ஜின் காம்போனன்ட் மேனுஃபேக்சரர் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட $520 million மைனிங் அண்ட் எர்த் மூவ்மெண்ட் செக்மெண்ட்ல ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்குது. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.22% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஏஞ்சல் ஒன்னு சொல்லப்படுற ஏஞ்சல் புரோக்கிங் லிமிடெட் அவங்களோட ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லை நெட் ப்ராஃபிட்டுங்கிறது குவார்டர் ஆன் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது 80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்க போர்ட் சைட் கிட்ட இருந்து டிவிடெண்ட் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. 5.7 ஈக்விட்டி ஷேர்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ரெக்கார்ட் டேட் வந்து October 28 சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிவிடெண்டோட பேமெண்ட் டேட் வந்து November 19 அன்னைக்கோ இல்லை November 19 முன்னாடியே இருக்குங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்ப வாலட்டைலாக இருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் த டே 6.1% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. டெவ் இன்ஃபோ டெக்னாலஜிஸ்ங்கிற கம்பெனி இன்னைக்கு போனஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க 1:1ங்கிற ரேஷியோவில். அதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்து அண்ட் எண்ட் ஆஃப் த டே 51% பாசிட்டிவாக அப்பர் சர்க்கியூட்டாக க்ளோஸ் ஆயிருந்தது. விஸ்வராஜ் சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு அவங்களோட ஃபேஸ் வேல்யூவை ஸ்பிளிட் பண்ணியிருந்தாங்க 10லேருந்து 2க்கு. இதனால இன்னைக்கு அவங்க ஷேர் பிரைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது அண்ட் எண்ட் ஆஃப் த டே 76% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட்டையும் ஹிட் பண்ணியிருந்தது. இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தா கோட்டாக் பேங்க், ப்ரோக்டார் அண்ட் ஹேம்பிள் ஹெல்த், ஐஐஎஃப்எல் வெல்த் மேனேஜ்மெண்ட், ஐஆர்பி இன்ஃப்ரா அண்ட் ரயில் விகாஸ் நிக்காம். இன்னைக்கு எஃப்ஐஐ 2,818 crore நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஏஐ 428 crore நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.